முட்டை தோசை ரெடியாமா? பண்றேன் கொஞ்சம் வேலை இருக்கு, மீன் கழுவுற வேலை எல்லாம் இருக்கு. நீயே பண்ணிக்கணும் பண்ண மாட்டியா சுஷ்மி? வேலை சொல்லி நீதான் பண்ணிக்கணும் தான் தெரியும்ல, தெரியலனா கூட பரவாயில்ல. எல்லாத்துக்கும் அம்மாவே எதிர்பார்த்து இருக்கிறது. சரி சுடு சுடு. சுட்டாச்சு அழுதுக்குனே சுடாது. அப்புறம் இல்ல இல்ல அதனாலதான் எதுவும் தெரியல. அப்படி எதனா ஒண்ணு ஆயிடுச்சா நம்ம மேல பழி சொல்லுவாங்கப்பா, நீங்க திட்டிட்டே குத்திங்கன்ட்டு. இன்னைக்கு சண்டே என்னமா ஸ்பெஷல்? அப்பா என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு? அப்பா வந்து இன்னைக்கு பட்டினப்பாக்கம் பீச் போனாரா, மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு, சங்கரா மீன். இன்னைக்கு இந்த வலை மீன் அப்படியே புடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தாங்களாம், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாரு. சூப்பரா இருக்குது, ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன். பாக்கிறதுலே ஷைனிங்கா இருக்கு. இந்த பஸ் இதுல இது வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, கொசுறு போட்டிருக்காங்க, நவர ஒண்ணு. இதுதான் எல்லோ கலர் கூட நவர. ஆமா, நாம போட்ட மாதிரி இருக்குது நவர மீன். இது வந்து சங்கரா மீன். அழகா இருக்கா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் எப்பவுமே வழக்கம் போல சிக்கன் வந்து கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் சொல்லி இவ்வளவு நேரம் பிரிச்சு வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பிரியாணிக்கு எலும்பு கறியாவும் அதை வந்து சிக்கன் 65 பண்றதுக்கும். சுஷ்மி, இந்த ஃப்ரெஷ்ஷான மீன் இன்னைக்கு சண்டே என்ன ரேட்டு தெரியுமா? 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்பாக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இத்தனை மீன் இருக்கு, இத்தனை ஒரு 10-11 மீன் இருக்குப்பா. இந்த இது 10, இது 2 கொசுறு போட்டிருக்காங்க, 12 மீன் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய். சிக்கன் எப்பவுமே வழக்கம் போல பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. 1 கிலோ சிக்கன் வந்து 420 ரூபாய்ங்க. 1.5 கிலோ. ஆமா, அப்படி வாங்கிட்டு வந்திருக்காரு. அது 500 ரூபாய்க்கு போட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏரியாவெல்லாம் சண்டே நான்வெஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா, சமையல் செஞ்சுட்டு பாக்கலாம்.